தோடா மூஞ்சியை பற்றியாவது முத்துணும் சோறு ஐயா லெஃப்ட்ல விட்டுனா ரைட்ல வாங்கிக்கணும். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக இவர்கிட்ட வந்து பேனா வாங்கிட்டு போனால் எக்கச்சக்க படம் சைன் பண்ணலாம் போல். அந்த அளவுக்கு என்ன பேனா சார் யூஸ் பண்ணுறீங்க? நிறைய படம் சைன் பண்ணிட்டே இருக்கிறீங்களே. அடுத்து ஓகே சூப்பர். ஸோ வந்து ஆண்டவன் கட்டளை, இந்த நிறைய படங்கள் கேள்வியெல்லாம் விட்டுருவோம், அது எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவன் கட்டளை படத்தில் வந்து முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நான் இங்கே வந்து வாடகைக்கு வீடு தெரிய அலைஞ்சப்போ எதிர்பார்த்த நான் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதை அப்படியே படம் பிடிச்சி காமிச்சிருந்தாங்க. பாவங்க பேச்சுலர்ஸ்லாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படிலாம் யாரையும் சுட்டி காட்டக்கூடாதுங்க. ஒன்று ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் பாவங்க. நானும் வாடகை வீட்டில் இருந்திருக்கேன், ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டிலாம் இருந்தோம். இப்போ தான் சொந்த வீடு வாங்க, என் பரம்பரையிலே நான் தான் சொந்த வீடு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க காசு வாடகை வீட்டிலாம் இருப்பாங்க, ஆனால் ஏதோ வேறு யாரோ வீட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாமல் அவங்க சைடில் 1008 பேசுவாங்க. பட் ஆனால் இது ஓவராலாக வந்து எல்லோரும் சொல்கிறத இது ரெகுலரைஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஹவுஸ் ஓனர்ஸ்ன்னு சொல்கிறத விட இது ரெகுலரைஸ் பண்ணணும். இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இந்த ஏரியாக்குனா இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு ரெகுலரைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நகரங்களில் அது ஒரு பெரும் தொழிலாக பார்க்கப்படுது, அது முக்கியமான சொத்தாக பார்க்கப்படுது. அதனால் அது கஷ்டம். அது ஆண்டவன் கட்டளையில் நாங்கள் முக்கியமாக நோட் பண்ண விஷயம் என்னென்னா, நிறைய பேர் தியேட்டர் ஆக்டர்ஸ் இருந்தாங்க. பூஜா தேவரியா, வினோதினி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கூடலாம் நடிக்கும்போது அவங்கள வச்சு படம் எடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருந்தோம் டேரக்டர்கிட்ட. அவர் சீக்கிரமாக படம் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இன்ஸ்பயர் ஆகும். நம்ம சந்திக்கிற மனுஷங்களை பொறுத்து நம்மளும் மாறுவோம். நம்ம ஒரே ஆளாக இருக்க மாட்டோம். ஒரு இடத்துக்கு போகும்போதும் மீட் பண்ணுற பர்சன்ஸ் பொறுத்த வரைக்குமே ஆளாக மாறுவோம். வீட்டுக்கு போனால் ஒரு ஆளாக இருப்போம், ப்ரொஃபஷனல் ஒருத்தராக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒரு ஆளாக இருப்போம், பிடிக்காதவனை பார்த்தா ஒரு ஆளாக இருப்போம். அது மாதிரி டேலண்டட் பீப்புளோடு ஒர்க் பண்ணும்போது நமக்கும் அந்த ஏதோ ஒரு வகையில் நமக்கு அவங்க கூட ஏதோ ஒன்று ரிசீவ் ஆகும், ஒரு கனெக்ஷன் ஏற்படும், ஒரு சென்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதெல்லாம் சேர்ந்து நடக்கும். ஜார்ஜனெல்லாம் எங்கேயோ இருக்கார். அவர் லாயராக நடித்தார் இல்லையா? ஜார்ஜன் வந்து கூத்துப்பட்டோட சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல். அது ஸோ நாசர் சார் பற்றி சொல்லுங்கள். நாசர் சார் பற்றி நான் என்னங்க சொல்கிறது, குழந்தைக்கே தெரியும். என்னோட நண்பர் ஒருத்தரோட அப்பாவுக்கு வந்து ஞாபக மருதி ஆயிடுச்சு, மறந்துட்டார் நிறைய விஷயங்கள். ஆனால் அவருக்கு இன்னும் நாசர் சார் ஞாபகத்தில் இருக்கார். நாசர் சார் வந்ததுலேருந்தே குட் ஆக்டர், வந்து டெவலப் ஆகின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தரோட கேரியரோட பிகினிங்லேருந்தே அவர் குட் ஆக்டர். அவர் ஆக்சுவலி நீங்கள் பார்த்து மிரண்டு போன விஷயம் அப்படின்னு என்ன? நான் அப்படியே மிரளலாம் மாட்டேன். பிடிக்கும், ரசிக்கிறன்னு சொல்லி மிரளலாம் மாட்டேன். அவர் எவ்வளோ பேர்கிட்ட வேலை பார்த்தாலுமே, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே, தங்க கூட நடிக்கிற எல்லா கோ ஆர்டிஸ்ட்டையும் அவரும் ஒரு கோ ஆர்டிஸ்டாகவே இருப்பார். நான் சீனியர் ஆர்டிஸ்ட்டும் அந்த புத்திவிலேயே போக மாட்டார். அதனாலே நம்ம சாதாரணமாக நம்மளும் இருக்க முடியும். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பப்ளிக் அவேர்னஸ் படம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்லைட் போட்டிருப்பாங்க. ஹெல்மெட் அணியத்துக்குலாம் வந்து காஷன்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அதை தாண்டி நிறைய சோஷியல் விஷயங்கள்லாம் அதில் சொசைட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும்போது அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா? எல்லா படங்களுமே ஏதாவது ஒரு கருத்தை வலியுறுத்தி தான் எடுக்கப்படும். எல்லா கதைகளுமே ஒரு மாரல் இருக்கும். மாரல் இல்லாமல் எந்த கதையும் இருக்காது. ப்ரெசன்டேஷனில் வேரியேஷன் இருக்கும். அந்த வகையில் ஆண்டவன் கட்டளையோட ப்ரெசன்டேஷனில் இருக்கிற அழகு இருக்குல்ல, அது அவ்வளோ இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஹீரோவுக்கு வில்லன் அவனோட தவறு தான், அவனோட ஹீரோ அவனோட உண்மை தான். அதுதான் அந்த படம். அவன் ஒரு தப்பு பண்ணுறான், அது அவனுக்கு வில்லனாக மாறுது. அப்போ அவன் ஹீரோவை கூப்பிட்றான். அவன் ஹீரோ யாருன்னா அவனுக்குள்ளே இருக்க ஒரு நேர்மையான மனுஷன். அந்த நேர்மையான மனுஷனை எடுத்து வெளியே விட்டான், அவன் பிரச்சனை சால்வ் ஆச்சு, லண்டன் போயிட்டான். ஸோ இந்த படத்தோட நேர்மையே அதுதான். அதனால் இந்த மாதிரியான படத்தில் இருந்ததில் சந்தோஷம். வெக்கையில் வந்து மான் கராத்தே போஸ்டர்லாம் பின்னாடி இந்த டீசரில். ஸோ அது என்ன சீக்ரெட் அதில் இருக்குது? சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ மான் டைரக்டர் வந்து அந்த சாங் எடுத்துகிட்டு இருந்தோம், அதான் ஓப்பனிங் சாங்கு. டைரக்டர் ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி தேட்டரில் வச்சு ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் எடுக்கணும், யாரோட இது வைக்கலான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏதாவது ஒரு ஹீரோட படம் அங்கே ஓடணும், அது வைக்கணும்னு நான் யாரெல்லாம் ஆப்ஷனில் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். ப்ரொஃபஸர் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், நடிகர் திலகம் சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்குன்றீங்களா? நான் சொன்னேன், இவங்க எல்லாருமே பயன்படுத்திட்டாங்க. இன்றைக்கி தேதிக்கு என்னதான் எனக்கும் சிவாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே சிவா தான் என்னோடய போட்டியாளராக பார்க்கப்படுறாங்க. அதனால் நான் சிவாவோட போஸ்டர் வைங்க, என் கூட இருக்கிற
சமகாலத்தில் இருக்க ஒரு நடிகரை நானே கொண்டாடுறேன், அதான் சரின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் நான் சிவாவோட படத்தில் மான் கராத்தே வைங்கன்னு நான் தான் சொன்னேன். அந்த போஸும் நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன் நான். அது நல்லா இருக்குன்னு தோணுச்சு, பண்ணும். இதில் எந்த இதுவுமே கிடையாது. மற்றதெல்லாம் எல்லோரும் பண்ணிட்டாங்க, நானே பண்ணலாங்க. சிவா அதுக்கு நானே பண்ணலான்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். வேறு எதுவும் இல்லை. ரெக்க வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மாஸ் படமாக தெரியுது டீசர் பார்த்தோன்னே. இப்போது பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷனில் ஒரு ஹீரோ நடந்து வராருன்னா அது எங்களுக்கு செம்மையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. பட் ஷூட் எடுக்கும்போது இந்த 2 பேர் 4 பேர் பறக்கிறதுலாம் உங்களுக்கு என்னையாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு மாதிரி நல்லா இருக்குமா இல்லையா, சங்கோஜமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? முந்தி அந்த ஃபீல் இருந்தது போகிறது, அந்த மாதிரி இந்த ஃபீல் வந்தது. ஃபாரின் போய் பாட்டு பாடுறதும் ஒரு மாதிரி ரொம்ப அந்நியமாகப்பட்டது. ஆனால் அந்த படம் நடிக்கும்போது அது ஒரு செம்ம போதையாக இருக்குது. எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இந்த சூப்பர் பவர் மேலே ஒரு போதை இருக்கும் தெரியுமா? நம்ம அடித்தா, நான் சூப்பர்மேன் அடித்தார்னா ஏன் சூப்பர்மேனை பிடிக்கும் அப்படின்னா, அவர் அடித்தார்னா பறப்பாங்க, இல்லை அவர் அடித்தாலும் பறக்கணும், பறக்கிறார். அது அந்த ஒரு ஃபேண்டசி மேலே எல்லாருக்குமே ஒரு பெரிய லவ் இருக்கும். அவன் படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம அடித்தாங்கன்னா இன்னொருத்தர் பறக்க மாட்டாங்க, நம்மளால் 50 பேர் அடிக்க முடியாது, ஒரு 4 பேர் கையில் கத்தி வச்சு சுற்றினாலே வெட்டிடுவாங்க. இது எல்லாருமே தெரியுமே. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நானும் இங்கே தானே இருக்கேன். ஆனால் அடித்தா பார்ப்போம். அது சுவாரஸ்யமாக இருந்தால் பார்ப்போம், அவ்வளோதான். ஒரு ஷார்ட்டில் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணாலே அங்கே யதார்த்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். அங்கேயே போயிடுச்சு ஒன்று. அது அடுத்த கட்டம். அண்ட் இதை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டோட இன்னொரு ரியாக்ஷன். இது அவ்வளோதான் நான் பார்த்தேன். அதனால் எனக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு வருத்தம்னா யாருக்கா அடிபட்டுச்சுன்னா பயம் இருக்கும் எனக்கு, ஏன்னா அது ரொம்ப பாவமாக இருக்கும். அதனால் மாஸ்டர் யாருக்கும் அடிபடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு, அது மட்டும் ரொம்ப பயம் இருக்கும். மற்றபடி ஜென்ரலாக நான் ரசித்தேன், அதை ரொம்ப ரசித்தேன். இது வரைக்குமே வந்து விஜய் சேதுபதி அப்படின்னா வந்து ரொம்ப நேச்சுரலாக இயல்பாக நடிக்கிறாரு அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் தான் கேட்டுட்ருக்கோம். உங்கள்கிட்ட வந்து யாராவது இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது நெகட்டிவாக சின்னதாக? நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் திட்டிருக்காங்க பிரதர், ஒரே மாதிரி நடிக்கிற உன் படம் நல்லா இல்லைன்னா சொல்லி திட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது, ஜென்ரலாக சொல்லுவாங்க. அண்டு பொது ஜனங்கள் நிறைய பேர் வந்து ஹீரோக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது பிரதர், நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கும் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ரெண்டுத்தையுமே கேட்டுக்கிறேன். என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணணும், புதுசாக பண்ணணும்னு நினச்சி போகிறதில்ல. அங்கே போய் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறேன், அவ்வளோ. உங்களோட டைலாக் டெலிவரி வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிறது அப்படின்ற ஒரு சின்ன எலிமெண்ட் இருக்குது. அது ரெக்கையில் மாறி இருக்கா? ஏன்னா இது வரைக்கும் நானும் ரவுடி தான், இப்போ ரித்திகாட்ட ப்ரப்போஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், சாரி கேட்குற சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு விஜய் சேதுபதி எலிமெண்ட் அப்படின்னா கொஞ்சம் டைலாக் டெலிவரி கொஞ்சம் வேகமாக இருக்குது. ஸோ அது வேறு மாதிரி ட்ரை பண்ணி. இல்லை, இயல்பு, அது என்ன பண்ணுறதில்ல, மாற்றணும். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி தான், நான் வேகமாக பேசுவேன். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ பேசுகிறது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான்டா புரியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அது என்னோடய இயல்பு, நான் அதை மாற்றணும். அடுத்து வந்து கேவி ஆனந்த் சார். அவர் வந்து எல்லா ஹீரோவையும் கொண்டு போய் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ் ஆக்கி இங்கிலீஷ்லாம் பேச விட்ருவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அந்த மாதிரி ஆக்குறாங்களா? அப்படிலாம் சும்மா ஒரு டேரக்டரை பற்றி சொல்லாதீங்க, வருது தப்பு வருது. அழகாக்குறாங்க. இல்லை, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் அதிகமாகிடுவாங்க. கேர்ள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் சொன்னால் உங்களுக்கு? நீங்களே அதை நினச்சிங்கன்னா அர்த்தம். இது வாஸ்தவமான விஷயம். கருத்தானா? இது ரெண்டுமே கிடையாது பிரதர். முதல்ல அவர் கேவி சார் படங்கள்லாம் பாருங்கள், அதில் வந்து சொசைட்டி பேஸ்டான கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் அதை நோக்கி தான் அவர் படத்தை பண்ணுவார். அப்புறம் அவர் ப்ரெசன்டேஷனில் ஒரு ஸ்டைலிஷ்னஸ் இருக்கும், கதை டிமாண்ட் பண்ணுறதுல வைப்பார். எனக்கு கேவி சார் இந்த படம் வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. படம் வரும்போது பாருங்கள், இதுக்கு மேலே நான் பேச நல்லாயிருக்கு. டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி எலிமெண்ட்டே இருக்குது. ஸோ அவங்க கூட ஸ்பாட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது? எனக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி இருந்தது பிரதர். ஆனால் டிஆர் சார் நம்மலாம் வெளியே ஒருத்தர் பார்க்குறோம்ல, ஆக்ரோஷமாக பொண்ணு மனுஷனுக்கெல்லாம், ஆக்சுவலாக அந்த மனுஷன் அது நிச்சயம்தான். அதுமாரி அவர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மனுஷன். நான் வேலை பார்த்துட்டு இருந்தது, நான் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மனுஷன். அவருக்குள்ளே ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணேன் படம் நடிக்கும்போது. எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. அது படத்தில் தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் ரிலேஷன். ஸோ என்னைக்காவது வந்து நீங்களே என்னப்பா விஜய் சேதுபதி நீ போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி? நிறையா நினச்சிருக்கேன். நிறைய இடத்துல சீப்பெல்லாம் நடந்திருக்கேன், அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன். அப்புறம் சில சமயம் எப்போயாவது மண்டியில் வந்துட்டு போவோம். ஸோ சினிமாவில் இதெல்லாம் பண்ணிடவே கூடாது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? யாராவது வந்து நம்மளுக்கு அதாவது இந்த ஜோசியம் ஜாதகம் இதையெல்லாம் பார்த்து சினிமாவில் பெரிய ஆளாக இருந்தவங்கிற நம்பாதீங்க, என்னோடய கருத்து. கண்டிப்பாக இங்கே முன்னேறதுக்கு கூட இருக்கிற டைரக்டர், இயக்குனர், சக டெக்னீஷியன்ஸ், லைட்மேன் வரைக்கும் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை.
ஆனால் அதோட முக்கியம் நம்மகிட்ட ஒரு நம்ம மேலே வச்ச நம்பிக்கையும் திறமையும் ரொம்ப முக்கியம். இறைவி அப்படி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வியர்ட் ரெஸ்பான்ஸ் எதாவது வந்துச்சா, கமெண்ட்ஸ் எதாவது வந்துச்சா? ஏன்னா ஒரு பையன் இறைவிக்கு வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வியூஸ் வந்தது. நான் இப்போ ரெக்கப்படம் ஷூட்டில் இருந்த கும்பகோணத்தில் அப்படி ஒரு ரிவ்யூ வந்தது. சில தவறான விஷயங்களும் வெளியே வந்தது. சில இதெல்லாம் இங்கே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காயப்படுத்துச்சு. சரி, சில மனுஷங்க அப்படி தான் ஒன்று பண்ண முடியாது, அண்ணன் விட்டாச்சு. முக்கியமாக விஜய் சேதுபதி வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா, ஒரு ஹீரோ அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ இறைவியில் பார்த்தீங்கன்னா நல்லா பல்காகவே இருப்பீங்க, மேட்சோவாக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருக்கீங்களே. உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வச்சுக்கணும் அப்படின்ற பயமே இல்லையா? மெயின்டைன் பண்ணுற பயமே இல்லையா? அது பேர் பயம் இல்லை பதில். நம்ம தெரியாமல் தான் அதை கிரியேட். இப்போ நான் வந்து ஓரளவாவது ஃபிட்டாக இருக்கணும், பட் 6 பேக்கெலாம் நம்பிக்கை கிடையாது. இப்போ நான் இருக்கிற தப்பு அது ஃபஸ்ட்டு. நான் ஓரளவு ஃபிட்டாக இருக்கணுங்கிறது தான் கரெக்டு. அது என்னோடய டிப்ரெஷனில், வேலைப்பள்ளு, வேறு ஏதாவது காரணத்தில் நான் அப்படி இருக்கேன். என்ன காரணம் சொன்னாலும் அது தப்பு தான், அது ஏற்றுக்க முடியாது தான், அது தப்பு தான், அதை விட்டுருங்க. ஆனால் ஹீரோனா ஃபிட்டாக தான் இருக்கணுங்கிறது யார் சொன்னால்? தர்மத்தில் ஒரு டயலாக் வரும், அழகுங்கிறது நிறத்துலேயோ உருவத்துலேயோ இல்லை, செய்கிற செயலில் இருக்குன்னு சொல்லுவோம். செம்ம டயலாக். இந்த மாதிரி ஹீரோயிஸுங்கிறது உருவத்தில் இல்லை, அவன் என்னவா பிஹேவ் பண்ணாலும் அதுக்கு தான். அதுக்கு செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒருத்தன் தப்பாக பிஹேவ் பண்ணாலும் அவன் கேவலமானது தான். ரொம்ப சுமாராகவும் சாதாரண கரெக்ட் செம்மையாக பிஹேவ் பண்ணால் அவன் ஹீரோயிஸை பார்க்கப்படுவாங்க. ஸோ ஹீரோயிசம்ங்கிறது இல்லை, ஹீரோவுக்கான குவாலிட்டிங்கிறது உருவத்தில் இல்லை, குணத்தில் தான் இருக்குது. அந்த கதாபாத்திரத்தோட பிரதிபலிப்பில் தான் இருக்குது. ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்த எனக்கு தெரிஞ்ச நம்ம கூட பிறந்த சகோதரர்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை அப்பாவோ 6 பேக்லேயும் 8 பேக்லேயும் சுற்றலை. ஆனால் அவங்களாம் பெரிய ஹீரோஸ் நம்ம லைஃப்பில் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, ஹீரோயிசமே பண்ணியிருக்காங்க. நம்மளை காப்பாற்றுக்க ஏதாவது ஒன்று பண்ணவங்களாம் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பான், அப்பா பண்ணியிருப்பார், நமக்கு பதிலாக முன்னாடி போய் நின்றுருப்பாங்க. இதெல்லாம் நடந்துருக்கும். இப்போ ஹீரோயிஸுங்கிறது அதில் இல்லை. நீங்கள் சினிமா பார்த்து நம்ம ஒன்று நினச்சிக்கிறது, காலங்காலமாக ஒரு ஃபார்ம் நினச்சிக்கிறது அப்படி கிடையாது. ஓரளவு ஃபிட்டாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், ஓரளவு ஃபிட்டாக இருக்கணும் ஒன்று இருக்குது, அதுதான் கரெக்ட். ஆனால் அதுதான் கரெக்ட் இல்லை. இந்த இன்டர்வியூ வந்து நான் ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக போகும்னு நினச்சேன். அவன் வந்து கருத்துக்கள்லாம் சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேஷன் இன்டர்வியூ மாதிரி போயிடுச்சு. காலங்கத்தால் டிவிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நிகழ்ச்சி மாதிரி நான் வந்து இப்போது சட்டில் ஆகிட்டேன். ஹம்பிள் ஆகிட்டீங்க நீங்கள் என்ன? அப்படியே ஆச்சு. ஆமாம், நீங்கள் கேட்ட கேள்வி நல்லா இருந்துச்சு, நிஜமாக நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் அப்படியே எனர்ஜிங்கிறது அதில் இல்லை பிரதர், நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ ஜாலினா என்ன கேட்குற கேள்வி வர பதில் தானே. ஓகே தானே உங்களுக்கு? எனக்கு ஓகே தான், விட்டுருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ், நன்றி. பாய்.